ஐயா வணக்கம். நீங்க வந்து இப்ப தேவேந்திர குல சமுதாயத்துல இருந்து இப்ப வந்திருக்கீங்க. அண்ணன் சீமான வந்து தேனி மாவட்டத்துல வந்து இப்ப தேவேந்திர குல சமுதாயத்தை வந்து பட்டியலினத்துல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக இங்க இது பண்ணிருக்கோம். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்களோட அண்ணனோட விருப்பம் என்ன, இந்த கருத்துக்கான உங்களோட கருத்து என்ன? இப்போ நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் எஸ் லூர்து சேவியராஜ், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் கொட்டாலியூர் என்ற ரெங்கசமுத்திரம். தென்காசி மாவட்டம் கொட்டாலியூர் என்ற ரெங்கசமுத்திரம் சொந்த ஊர். ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். அதாவது பட்டியல் வெளியேற்றத்துக்காக நாம் தமிழர் கட்சி வந்து தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருக்காங்க. அதுக்காக 25 பேர் என்ற ஏற்பாட்டில் நாங்கள் வந்திருக்கோம் அன்னைக்கு. ஏன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு அரசியல் நகர்வு தான். இது ஒரு தலைப்பு அரசியல் நகர்வு தான். இது என்ன காரணம்னா, திராவிடர்கள் என்ற போர்வையில் தமிழர்களை பிரித்து அழிக்கிறான். பிரித்து தமிழர்களா இருந்துடக்கூடாது, சாதியார பிரிச்சு நம்மள திராவிட என்ற போர்வையில் பிற மொழிக்காரன் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா இது வரைக்கும். இது ஒவ்வொரு தமிழ் சாதிக்கும் புரியல, ஒவ்வொரு தமிழ் சாதிக்கும் புரியல. இது தமிழரா ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு நம்மள முதல்ல சாதியால பிரிக்கிறான், அப்ப மதத்தால பிரிக்கிறான். இப்படி எண்ணற்ற சூழ்ச்சியில பிறமொழிக்காரன் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான் இதுவரைக்கும். இந்த ரகசியம் தமிழ் சாதிகளுக்கு தெரிய மாட்டுக்கு. பிறமொழிக்காரன் தான் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்றான். நம்ம தமிழர்களை ஜாதியால பிரிச்சு தமிழர்களை ஒன்று சேர விடாம இருக்கான். இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான கூட சாதி சாதம் பூசுறான். பெண்களை வச்சு விவசாய பெண்களை வச்சு அவரை பாலியல் குற்ற வழக்கில் போட்டு அவரை டேமேஜ் பண்றான். அதையும் மீறி இவர் எந்திரிச்சு வராரு. நாம் தமிழர்கள் முதல்ல, அதுக்கு பிறகுதான் அந்த தேவேந்திர குல வேளாளர்கள். கண்டிப்பா என்ன எல்லா தமிழ் சாதிகளும் இணக்கமா போனோம். ஒன்னே மத கலவரத்தை உருவாக்குவான், இல்ல ஜாதி கலவரத்தை உருவாக்குவான். தமிழரை இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் தமிழர்கள் ஒரு அரசியல் அரங்கு வரக்கூடாது, தமிழர்கள் அரசாட்சி அடிமையா இருக்கணும், எப்படி திராவிட கட்சிக்கு அடிமையா இருக்கணும். இதுதான் ஆண்டாண்டு காலமா செஞ்சுட்டு இருக்கான். இதை போக்கணும்னா தமிழ் சாதிகள் ஒன்றிணைந்து நாம் தமிழர் கட்சி தலைமையில நம்ம ஒரு ஆட்சியை உருவாக்கணும். அப்பந்தான் தமிழர் ஆட்சி, மூவேந்தர் ஆண்ட பூமியை தமிழர் ஆளுவார்கள் என்று ஆணித்தரமா சொல்றேன். தமிழர்களுக்குள்ள ஜாதிகளை மறந்து எல்லாம் ஓரணியில் இருக்கணும். தமிழ் குடிகள் அனைவரும் தமிழ் குடிகள் தான். அதே ஜாதி இல்லாம போகாது, எல்லாமே தமிழ் சாதிகள். அவன் ஜாதி பின்னால போடணும், அப்பந்தான் அவன் தமிழ் குடின்னு தெரியும். சாதியை போடணும்னா அவன் என்ன செய்யறான், புறமொழிக்காரன் வந்து நம்மளை திராவிட என்ற போர்வையில நம்மளை இருட்டடிக்கிறான். ஒவ்வொரு ஜாதியும் தான் பின்னால, அப்பதான் தமிழை யாரு பிற மொழிக்காரன் யாருன்னு தெரியும். ஒவ்வொரு ஜாதி பின்னாலும் அவன் ஜாதியை போடணும். தமிழர்கள் போடணும் குறிப்பா. அது எல்லாத்துக்கும் ஆனா நாம் வந்து தமிழர்களாய் ஒன்றிணைவோம். ஜாதியை 2வது தரம் மட்டும் தமிழர்களாய் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு தமிழர் ஆட்சியை, சேர சோழ பாண்டியர் வாழ்ந்த ஒரு ஆட்சியை மீண்டும் கொண்டு வர இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம்.